வெயில் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் போய் நீங்கள் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கடையில் இந்த ஒரு விஷயம் ஆட் பண்ணுறாங்களான்னு மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு சில கடையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டால் அதுக்கு பதிலாக அதோட சிறப்பை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதோட டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சிறப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுகர் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் சுகர் நிறைய இருக்குது, கலர்ஸ் நிறைய இருக்குது, அது கூட நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜூஸை நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கனால நமக்கு வந்து சீக்கிரமாக சுகர் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிபி, அப்புறம் வந்து உடல் பருமன், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் கூட ப்ராப்ளம் வரக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கடையில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜூஸில் சுகர் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இல்லைனா கொஞ்சமாக கூட சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்னால் வீட்டில் ஜூஸ் போட்டு முடியல, கடையில் தான் போய் குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கடையில் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறாங்களா மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸாக குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றனால உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை அப்படியே சாப்பிட்றனால நமக்கு உடம்புக்கு தேவையான ஃபைபர்ஸ் நிறைய கிடச்சிட்டே இருக்குது. நம்மளோட ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் அளவு வந்து சீக்கிரமாக ஏறாமல் அவாய்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குடலுக்கும் வந்து ரொம்ப நல்லது நடந்துகிட்டே இருக்குது. அதனால ஒரு சிலர் என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா வேணாமான்னு யோசிப்பீங்க. கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். ஏன்னா அந்த கரும்பு ஜூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மெக்னீசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அது கூட விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த கரும்பு ஜூஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இஞ்சி அப்புறம் வந்துட்டு எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணி குடிங்க. ஏன்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்க விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷனில் நல்லா குறைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் அந்த ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல டைஜஷனை வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது. சுகர் கேன் ஜூஸை ஒரு கிளாஸுக்கு மேலே எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.